ஏய், ஃபோன் பண்ண எடுக்க மாட்டியா? எவ்வளோ நேரமா கால் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் வீட்டுக்கு கீழே தான் நிற்கிறேன். சீக்கிரம் கீழே வா. இது பேசுறதுக்கு இது இடம் இல்லை ஆஷிக். நீ ஃபர்ஸ்ட் இங்கேருந்து கிளம்பு. கிளம்பணுமா? நான் ஒன்றும் இங்கே சும்மா நின்றுட்டு போக வரல. உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். இப்போ நீ கீழே வரல, நான் மேலே வருவேன். ஆஷிக், ஃபர்ஸ்ட் இங்கேருந்து கிளம்புன்னு சொன்னேன். அதெல்லாம் கிளம்ப முடியாது வை. இப்போ நீ கீழே வர. வாடி வா. ஃபோன் பண்ண எடுக்க மாட்டியா நீ? மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் கத்திட்டு இருக்க? எனக்கு இப்போ தெரிஞ்சாகணும். அவகிட்ட நீ என்ன சொன்ன அத சொல்லு. இப்போ நீ கிளம்பு. ஊரே பார்க்குது. அசிங்கமா இருக்கு. அசிங்கமா இருக்கா? ஹேய் ஹேய், உனக்கு மெசேஜ் பண்ணா அதை பார்க்க மாட்டேன், ஃபோன் பண்ணா கட் பண்ணுவ, இங்க வந்து அசிங்கமா இருக்குனுவ. எப்படி உங்ககிட்ட பேசுறது சொல்றீ? சரி, இப்போ நீ போ. அண்ணன் வீட்ல இருக்கான், வந்தா ப்ராப்ளம் ஆகும். உங்க வீட்ல யார் இருந்தா எனக்கு என்னடி? எனக்கு உங்ககிட்ட பேசணும். நீ யார் சொல்லி இதெல்லாம் பண்றேன்னு எனக்கு நல்லா தெரியும்டி. இங்க பாரு ஆஷிக், நான் யார் சொல்லியும் பிரேக்கப் பண்றேன்னு சொல்லல. நீ பண்றது அப்படி இருக்கு. எனக்கு உன்னை பிடிக்கவே இல்ல. இரிட்டேட் ஆகுது. இங்க பாரு, நீ எனக்கு தெரியாம எல்லாமே பண்ணுவ. அது ஏன்னு கேட்டா என்னையே டாக்ஸிக்னுவ. சரி, நீ பண்றதுக்கெல்லாம் வெறும் ரியாக்ட் பண்ணா பிரேக் வேணும்னு கேக்குற. ஏன் பிரேக்னு கேட்டா நான் நச நசன் பண்றேன், அதனாலதான் பிரேக் வேணும்னு கேக்குறேன். தெரியும்டி உன்னை பத்தி. பின்ன இப்ப வந்த உடனே இது அசிங்கமா இருக்கு போன்னு சொன்னேன். கேட்டியா? இது ஒண்ணு போதும் உன்னை பத்தி முழுசா சொல்ல. சீரியஸ்லி ஆஷிக், எனக்கு வேற யாருக்கிட்டையும் பேசுற மாதிரி இருக்கு. நீயா இல்ல. எனக்கு பயமா இருக்கு. உன் இன்செக்யூரிட்டிஸ்லாம் கோவமா என்கிட்ட காட்டுற. எந்த கோவம் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட சேஃபா ஃபீல் பண்ண வச்சதோ, இப்ப அதே கோவம் தான் எனக்கு பயத்தை கொடுக்குது. ப்ளீஸ் வேண்டாம். லெட்ஸ் ஸ்டாப் ஹியர். பயமா இருக்குல்ல? பயமா இருக்குல்ல? ஆஷிக், ஆஷிக், எனக்கு ஃபீல் பண்ணதை நான் சொன்னேன். I didn't mean to hurt you. முதல்ல இந்த இங்கிலீஷ்ல பேசுறது நிப்பாட்ரி. நான் என்சுக்கிட்டே உன் மேல கோமா கட்டணா? சரிடி, நீ ஒரு இடத்துக்கு போற, நான் நீ எங்க போறேன்னு கேட்க கூடாதுல்ல? லவ் பண்ண புதுசுல நீ போட போற ட்ரெஸ், தேய்க்கிற லிப்ஸ்டிக்கோட ஷேடு, அடுத்த மாசம் போற டூரோட அப்டேட்னு எல்லாமே என்கிட்ட சொல்லுவல. அதை நானா கேட்டேன், நீ அதான சொல்லுவ? ஒருவேளை நான் கேட்கலனா உனக்கு ஏமா லவ்வே இல்ல, உங்க கூட இருக்கிறது எனக்கு சேஃபாவே இல்ல அப்படின்னு எவ்வளவு டிராமா போட்டிருக்க. இதுவே நான் பண்ணா இன்செக்யூரிட்டி. நீ பண்றது உனக்கே பயஸ்டா இல்ல? நம்ம லவ் பண்ண புதுசுல உனக்கு கால் பண்ணி என்னை பத்தி அப்டேட் பண்ணிக்கிட்டது பெர்மிஷன் கேட்கறதுக்கு இல்ல. நான் லவ்வோட சொன்னேன், அதை நீ லவ்வோட கேட்டுக்கிட்ட. பட் இப்போ அதெல்லாம் நீ ஒரு பெர்மிஷன் கேட்கணும்னு எதிர்பார்க்கற. எனக்கு மூச்சு முட்டுது. அப்படியே சொன்னாலும் சம்டைம்ஸ் போகாதன்னு வேற சொல்ற. எனக்கு அது பிடிக்கல. லெட்ஸ் எண்ட் திஸ். லெட்ஸ் ஸ்டாப். ஷனா, நான் என்றைக்குமே நீ பர்மிஷன் கேட்கணும்னு சொன்னதில்லை. உனக்கு நான் பர்மிஷனும் கொடுத்ததில்லை. இஃப் ஐ மேட் யூ ஃபீல் தட் வே, ஐ எம் ரியலி சாரி. இப்போ உனக்கு ஒரு 26 வயசு இருக்குமா? இந்த 26 வருஷத்தில் உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா, உங்கள் அண்ணா, உங்கள் அப்பா நீ வெளியே போனால் எங்கே போகிறேன்னு கேட்க மாட்டாங்க. இங்கே போ அங்கே போகாதன்னு சொல்ல மாட்டாங்க. எங்கள் வீட்லேயும் அதாண்டி பண்ணுவாங்க. அதுதானடி நானும் பண்ணேன். உங்கள் வீட்டில் இப்படி பண்ணுறாங்கன்னு உங்களை தூக்கி எறிஞ்சிட்ட. என்னைய மட்டும் ஏன் தூக்கி எறிஞ்ச? பதில் இல்லைல்ல? நான் சொல்லட்டா? ஏன்னா என்னை நீ வெறும் ஒரு ஆப்ஷனாக தான் பார்த்தேன். நீ இன்னும் என்னை முழுசாக ஏற்றுக்கல. இதெல்லாம் நான் உன்னை கில்ட் ஆக்கணும்னு சொல்லலை. நான் ஃபீல் பண்ணதை சொன்னேன். ஐ டிடன்ட் மீன் டு ஹர்ட் யூ. பட் இருந்தாலும் உன் டிசிஷனை நீ என்கிட்ட டைரெக்டாக சொல்லியிருக்கலாம். என் கோவத்தை பார்த்து இனிமேல் பயப்பட வேண்டிய நிலைமை வராது.
ஷனா, நான் மாறிட்டேன் நீ சொல்லுவல, நான் மாறலை. ஒருவேளை நீ சொல்கிற மாதிரி நான் டாக்ஸிக்காக இருந்திருக்கேனா? நான் ஸ்டார்டிங்லேருந்தே அப்படி தான் இருந்திருக்கேன். அப்படி இருந்து ஆஷிக்கை தான் நீ லவ் பண்ண. இப்போ நான் பண்ணுறதுலாம் உனக்கு தப்பாக தெரியுதுண்ணா, உனக்கு என் மேலே அந்த லவ் போயிடுச்சுன்னு அர்த்தம். அண்ட் நான் உன் வீட்டுக்கு முன்னாடி இப்படி பிஹேவ் பண்ணியிருக்கக்கூடாது. ஐ எம் சாரி. பாய்.